ஃபஸ்ட்டு ரிவ்யூ கொடுக்குறோம், ஒரு நல்ல மிஷினாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 172ன்ற ஒரு மாடல் ஸ்டில்லில் அந்த மாடலில் தான் நம்ம வந்து ரிவ்யூக்காக கேட்டு வாங்கிட்டு வந்துருக்கோம். இந்த மாடலோட டீட்டெயில்ஸ் ஓப்பனிங் இப்போ பார்ப்போம். இந்த மிஷினோட வாரது மிஷினோட வாரது ஒரு பஸ் ஸ்பானர் மிஷினு, ரெண்டாவது 1 இயருக்கான வாரண்டி சர்வீஸ் கூப்பன், ஒரு கேட்லாகு. இப்போ பார் நம்ம செலக்ட் பண்ணணும்னா இதில் வந்து மைக்ரோ பிக்கோ செயின், இது பிக்கோ செயின்னு வாங்க. அந்த 2 மிக்ஸுக்கு என்னன்னா 2 மிக்ஸ் வந்து அந்த மாதிரி ஃபயர் ஆகாமல் வராது. அந்த மாதிரி ஒரு டிசைன் தான் இந்த 2 மிக்ஸ். ஃபயர் கம்ப்ளீட்டாக ஆகி தான் வெளியே வரும். அப்படி வரப்போ கார்பன் டை ஆக்சைடாக வரும். ஸோ இது வந்து பொல்யூஷன் கொஞ்சம் கம்மியாகும். அடுத்த இனி வர ஜென்ரேஷன் வந்து 2 மிக்ஸ் ஜென்ரேஷனாக தான் இருக்கும். 2 ஸ்ட்ரோக்லேயே 2 மிக்ஸ் தான் இனி வந்து அடுத்த ஜென்ரேஷனாக இருக்கும். இது வந்து யூரோப் கண்ட்ரீஸில் வந்து அப்ரூவ்டான மிஷின்ஸு. இந்த 170க்கும் 172க்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா 170ல் இருந்த ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸு இதை வந்து மாற்றிருக்காங்க. எப்படின்னா 170ல் வந்து நம்ம ஆயில் பம்பு வந்து கொஞ்சம் ரொம்ப ஓடிடுச்சுன்னா அந்த ஆயில் பம்பு உருவி சம்டைம்ஸ் லீக் ஆகும், ஆயில் சப்ளை வராது, அந்த மாதிரி இஷ்யூ வரும். அந்த கம்ப்ளைண்ட்டை இதில் மாற்றிருக்காங்க. எப்படின்னா ஆயில் பம்புக்கு நல்ல ஆயில் பைப்புக்கு நல்ல ஸ்பேஸ் விட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வராது. இதுக்கும் ஆயில் பம்புக்கும் சம்மந்தமில்லாத ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கனால ஆயில் பம்பு உருவி வெளியே வரவோ வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி ஒரு நல்ல டிசைன் தான். நல்லா லாக்கிங் சிஸ்டம் மாதிரி பைப்பை கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபால்ட்டாக என்ன நான் பார்க்குறேன்னா சைலன்சருக்கு வந்து ஸ்டட்டு மாதிரி கொடுக்காம டேரெக்டாக ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுக்கறதுனால என்னென்னா சப்போஸ் வைப்ரேஷனில் உருவறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சர்வீஸ் பண்ணுறப்ப அந்த சர்வீஸ் ஸ்க்ரூ கழட்டுறப்ப சைலன்சர் ஸ்க்ரூ கழட்டுறப்ப ஒரு ஆனபாண்டு கொஞ்சம் பசை இன்புட் பண்ணி டைட் பண்ணுறது நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற ஹோம் யூஸ் மிஷின் எந்த வகையிலும் இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு. இதில் வந்து 16 இன்ச்சு பார் தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது 16 இன்ச்சு பார் தான் நமக்கு யூஸ் பண்ணுறோம். இது சைனா, வேறு ஏதாவது சைனா கம்பெனி மிஷினும் இதை அஸ்கர்னாவிலையும் நம்ம செயின் டைட் வைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம செயினை ட்ரம்மில் கனெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நம்ம பாரை மாட்டுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் இதில் வந்து நமக்கு ஸ்டில் மிஷினில் என்ன பெனிஃபிட்னா டேரெக்டாக நம்ம ஈஸியாக இப்படி மாட்டிடலாம். இப்படி மாட்டிட்டு இந்த ஹோலில் கரெக்டாக அந்த செயின் டென்ஷனோட கரெக்டாக இந்த மாடல் ஹோம் யூஸுக்கு பர்பஸான மிஷின். ஹோம் யூஸ்ன்னு சொல்கிறது ஒரு மினிமம் 1 ஏக்கருக்கு இல்லாட்டி 1.5 ஏக்கர் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு சின்ன மர கட்டை ஏதாவது வைக்கணும்னா இல்லாட்டி சின்ன மர கொப்பு ஏதாவது முறிக்கணும்னா ஒரு பெஸ்ட் மிஷின் இந்த 172. மற்ற எந்த மிஷினோட கம்பேர் பண்ணுறப்ப இது பெஸ்ட்டாக இருக்கும். நமக்கு லாங் லாஸ்டிங் கொஞ்சம் ப்ரைஸு எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் லாங் லாஸ்டிங் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த ஸ்டில் மிஷின் நல்லாயிருக்கும். இது 172ன்ற ஒரு மாடலோட அப்கிரேடு 172. இது இந்தியாவில் லான்ச் பண்ணி ஒரு 3.5-4 மந்த் தான் ஆகும். இது 170க்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன பெஸ்ட் அட்வான்ஸ்னால் இது டிரான்ஸ்பரண்ட் பெட்ரோல் டேங்கு. ரெண்டாவது இந்த பெட்ரோல் டேங்கோட ஃபியூல் கெப்பாசிட்டி கூடுதல், அதே மாதிரி ஆயில் டேங்க் கெப்பாசிட்டியும் கூடுதல். ரெண்டாவது பெனிஃபிட்டு ஆன்டி வைப்ரேஷன் சிஸ்டம். இருந்ததை காட்டிலையும் மேக்ஸிமம் ஒரு 80% வைப்ரேஷன் குறைஞ்சிருக்கு 170க்கு இதுக்கும். ரெண்டாவது இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது. 180யோட பவரை இது கொடுத்துருக்காங்க. 170லேருந்து 172 வர்றப்ப 180க்குள்ள பவரை இதுக்கு கொடுத்துருக்காங்க. இது
இது சைனா வேறு ஏதாவது சைனா கம்பெனி மிஷினோ இதை அஸ்கோர்னாவிலையும் நம்ம செயின் டைட் வைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம செயினை ட்ரம்மில் கனெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நம்ம பாரை மாட்டுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் இதில் வந்து நமக்கு ஸ்பில் மிஷினில் என்ன பெனிஃபிட்னா, டேரெக்டாக நம்ம ஈஸியாக இப்படி மாட்டிடலாம்.